கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். அன்பானவர்களே, இன்னைக்கு பிசாசு உங்களை பிடிச்சிருக்கிறானா? உங்கள் குடும்பத்தை பிடிச்சிருக்கிறானா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாகிட்டு இருக்கிறானா? உங்களுடைய வேலையில் பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கிறானா? உங்களுடைய தொழிலை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறானா? அந்த பிசாசு உங்களை விட்டு விட்டு ஓடி போக போகிறான். வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பு 4:7 வாசித்து பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாஞ்சாலங்குறிச்சி என்கிற ஒரு கிராமம், கட்டபொம்மன் வாழ்ந்த ஒரு ஊர். அங்கே நாய் ஒன்று முயலை விரட்டிட்டு போகுது. அந்த முயல் கொஞ்ச நேரத்தில் அந்த நாயை எதிர்த்து ஓட ஆரம்பித்த உடனே அந்த நாய் பயந்து ஓடியது. இன்னைக்கு நீங்கள் இதுவரைக்கும் பிசாசுக்கு பயந்து ஓடினீங்க. இப்போ என்னிலேருந்து பிசாசுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நெல்லு பாருங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அன்பானவர்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு குரோதமாக எழும்பின பிசாசின் கிரியைகள் வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 28வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உங்களுக்கு குரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், ஆனால் உங்களுக்கு முன்பாக 7 வழியாய் ஓடி போவார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எதிர்த்து நின்று பாருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நின்று பாருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஜபம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் வேதம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும். இந்த 3 ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, பிசாசை எதிர்க்கக்கூடிய ஒரு ஜப ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. பிசாசை எதிர்க்கக்கூடிய வேத வசனத்தை அறிவை எனக்கு தாங்க ஆண்டவரே. பிசாசை எதிர்க்கக்கூடிய பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவர் தருவா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவங்களை விட்டு ஓடி போவதை நீங்க உணர முடியும். வேதாகமத்திலே ஒரு சம்பவம், 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஒரு சின்ன தாவீது ஒரு பெரிய கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான். கோலியாத்து தாவீதை பார்த்து கெக்கரிக்கிறான், நீ சாதாரண பொடி பைய, இன்னைக்கு உன்னை கொன்று ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக்க போகிற, என்னென்னமோ தாவீத பேசினான். ஆனால் 1 சாமுவேல் 17:47 சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால உனக்கு எதிராக வருகிறேன் என்று தாவீது சொன்னான். கோலியாத்தை வீழ்த்தினான். 1 சாமுவேல் 17:51 அவனுடைய தலையை வெட்டினான். அவ்வளவுதான், அவனுடைய வீரன் செத்து போனான் என்று நினைத்து பெலிஸ்தர்கள் ஓடி போனார்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு குரோதமாக இருக்கிற கோலியாத்தின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட போகிறான். அது உங்கள் கையில் கொடுக்க போகிறாரு. 54, 55 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த பெலிஸ்தனுடைய தலையை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு தாவீது வாரா. பெலிஸ்தனாகிய கோலியாத்தை உங்கள் கையில் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. பெலிஸ்தனுடைய படைகள் ஓடி போக போகிறது. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு திராணியை தாங்க ஆண்டவரே. எதிர்த்து நிற்பதற்குரிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவர். உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுப்பா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 51:11 நீங்கள் வாசித்து பாருங்க. ஏசாயா 35:10 வாசித்து பாருங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று நினைக்கிற அந்த சஞ்சலம் உங்களை விட்டு ஓடி போக போகிறது. எப்பொழுது இதெல்லாம் மாறும் என்கிற தவிப்பு உங்களை விட்டு ஓடி போக போகிறது. தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறான். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை நாசமாக்கி கொண்டிருந்த பிசாசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விட்டு ஓடி போவான். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்கள் குரோதமாக எழும்பின எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பிசாசு இவர்களை விட்டு ஓடி போவானாக. செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான்.
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.